அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு பேசத்தக்கதாக நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம். இந்த நாளின் தியானம் ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனத்தை மையமாக கொண்டது. ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியங்களை, அவருடைய பாடு மரணத்தை குறித்த வசனங்களை தான் நாம் பார்க்கிறோம். அந்த பாடு மரணத்தின் போது நடக்கிற அதனுடைய விளைவு, அந்த விளைவு தான் 10, 11, 12 வசனங்கள்ல நாம படிக்கிறோம். என்ன விளைவுனா, அவர் தம்முடைய சந்ததியை காண்பார், கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். தமிழ்ல சந்ததி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சீடு. ரெண்டும் ஒன்றுதான். சீடுன்னா என்னது? ஒரு விதை. விதையை நம்ம எப்படி பார்க்கிறோம்? விதையை நாம் பார்க்கிற விதத்திலே அது ஒரு செடியாக பார்க்கலாம், ஒரு மரமாக பார்க்கலாம். காரணம், அந்த விதையை நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம்னா இட் கண்டெய்ன்ஸ் an embryo. அங்கே ஒரு கரு இருக்கிறது. அது வளருவதற்காக அதுல ஆகாரங்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது வேரூன்றி பூமியிலிருந்து சாறை உறிஞ்சி எடுக்கக்கூடிய ஸ்டேஜ் வரது வரை அந்த கரு வளருவதற்கு தேவையான உணவுப் பொருட்கள், தட் இஸ் நியூட்ரியன்ஸ், எல்லாம் அங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது. So a seed has a life. ஒரு விதை என்பது லைஃப் ப்ரொடியூசிங், ஒரு சந்ததியை உருவாக்கக்கூடியது. அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் இருப்பார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சந்ததி என்னுடைய ஆரம்பம் என்று கடைசி வரை நம்ம பார்க்க போறோம். ஒரு சந்ததியை விதைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா விதைதான் ஒரு சந்ததியை உருவாக்குகிறது. வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த விதை ஆண்டுடைய வசனத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. விதைக்கிறவனுடைய உவமையை நாம் பார்த்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வசனத்தை தான் சொல்லுகிறார், வசன விதை. ஏசாயா 55வது அதிகாரம் 10வது 11வது வசனத்தை படிச்சீங்கன்னா இந்த விதைக்கும் வசனத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். புசிக்கிறவனுக்கு உணவு, விதைக்கிறவனுக்கு விதை. 55வது அதிகாரம் 10வது 11வது வசனத்தை படிங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஒரு விதையை வசனத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விதை என்பது அதுல உயிர் இருக்கிறது, ஒரு சந்ததியை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி அதுல இருக்குது. அதே போல ஆண்டுடைய வசனம் என்பது அப்படியே அவருடைய வசனமும் இருக்கும். ஒரு வசனம் ஒரு மனிதனை உருவாக்க வல்லது. ஒரு சந்ததி அதன் மூலமாக உருவாகிறது. இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே பிதாவானவர் அனுப்பி அவருக்கு அவருடைய வார்த்தைகளை கொடுத்து
அந்த வார்த்தைகள் மூலமாக தான் அந்த சந்ததி ஆகிய நாம் இன்றைக்கு பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தை நம்மை பிழைப்பூட்டுகிறது. அன்று இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவானவர் கொடுத்த வார்த்தைகள் தான் இன்றளவும் இந்த சந்ததிக்கு உணவாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை மையமாக வைத்துதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம்னு சொன்னார். இதை புசிக்கிறவன் நீடித்த நாளாய் இருப்பான், அதாவது அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்ப இன்னைக்கு தியான வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கோதுமை மணியானது நிலத்திலே விழாமல் தனித்திருந்தால் அது பலன் கொடுக்காது. ஆனா நிலத்திலே விழுந்து செத்ததை ஆகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாகவும் அநேகருக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாகவும் வந்தார். அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஒரு சந்ததியை உருவாக்கினார். அந்த சந்ததி தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்துவனுடைய சந்ததின்னு சொல்லியிருக்கு. கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு பெரிய அமைப்பு. இதுதான் ஆபிரகாமுக்கு அன்றைக்கு வாக்கு பண்ணப்பட்ட சந்ததி. சரி, அநேகருடைய வாழ்க்கையிலே உயிரோட்டமாக காணப்படுகிற அவருடைய வார்த்தை, நாம் வாழ்வதற்கு தேவையான வார்த்தை, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நம்முடைய ஆத்மா பிழைப்பதற்கான அந்த வார்த்தை, இது ஆத்மாவை உயிர்ப்பிக்க வல்லது, ஒரு சந்ததியை உருவாக்க வல்லது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரும் என்னிடமாக இழுத்துக் கொள்ளுவேன். எதை மீன் பண்ணார்னா, during crucifixion he will offer salvation to many. அநேகருக்கு ரட்சிப்பை அருள்வார். அந்த ரட்சிக்கப்பட்ட சந்ததி, அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்க சந்ததி. அவர் தம்முடைய சந்ததியை கண்டு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம், நான் உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல பூமியின் துளை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னார். ஆபிரகாமுக்கு சொன்னவர் அதே காரியத்தை ஈசாக்குக்கு ரிப்பீட் பண்ணுகிறார். ஈசாக்குக்கு சொன்ன அதே காரியத்தை யாக்கோபுக்கு ரிப்பீட் பண்ணுகிறார். காரணம் என்னன்னா, யாக்கோபிடத்தில் இருந்துதான் 12 கோத்திரங்கள் உருவாகிறது. அதுக்கப்புறம் தான் யாக்கோபு கீழே வேறு பற்றி மேலே காய் காய்த்து பூமியை நிரப்பும் காலம் வரும்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த சந்ததி. அப்ப இவர்கள் எல்லாம் வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததி. உலகத்துல since the days of fall of man, மனுஷன் எப்பொழுது பாவத்தில் விழுந்தானோ, துன்மார்க்க துஷ்ட சந்ததிகள் உருவாக்குனதோ, அந்த காலத்தில் இருந்தே ஆண்டவர் ஒரு சந்ததியை மாத்திரம்தான் பேசுகிறார். Bible talks about that one seed, one generation, that is the Abrahamic generation. இந்த சந்ததியில நாம் உட்பட்டிருக்கிறோம்னா நாம் பாக்கியவான்கள். நாம் எல்லாரும் இந்த சந்ததியில இருக்கிறோம், சந்ததியை சேர்ந்தவங்க. அதான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரிவிலேஜ், மிகப்பெரிய சிலாக்கியம். யாக்கோபுக்கு அந்த வாக்குத்தத்தை கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு அதே வாக்குத்தத்தை ரிப்பீட் பண்ணுகிறாரு. அப்புறம் யூதா இன் பர்டிகுலர், அங்க 12 கோத்திரங்கள் இருந்தாலும் ஒரு கோத்திரத்தை தனியாக சொல்கிறார். வெளிப்படத்தில் 5:5 நம்ம படிக்கிறோம், லயன் ஆஃப் ஜேக்கப், ஜூடா, யூதாங்கிற சிங்கம், யூதா கோத்திரத்து சிங்கம் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்துவ. இதே வார்த்தையை யாக்கோபு அன்றைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறாரு. எனது யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும், அது யூதாவை மையப்படுத்தி 49ஆம் அதிகாரம்
ஆதியாகமம் 49 அதிகாரம் 9வது 10வது வசனத்துல அது சொல்லப்பட்டிருக்குது. யூதா பாலசிங்கம் சொல்லப்பட்டிருக்குது. இதே வார்த்தை தான் வெளிப்படுத்தல யூதா கோத்திரத்து சிங்கம்னு சொல்லப்பட்டிருக்குது. இனி சமாதான கர்த்தர் வருமுளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. கவனிங்க, ஆபிரகாமிலிருந்து ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஈசாக்குக்கு, ஈசாக்கு வாக்குத்தத்தம் யாக்கோபுக்கு, யாக்கோபிடத்திலிருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் now it refers to a particular tribe, that is Judah. சமாதான கர்த்தர் அங்கிருந்து தான் உருவாக்குவாரு. அவரிடத்திலிருந்து செங்கோல் தோன்றும் இஸ் ராஜா, அவர் தான் ராஜாவாக யூதா கோத்திரத்திலிருந்து வரப்போறாரு அப்படின்னு சொல்லுத தெளிவாக. அப்ப இந்த சந்ததிகளுடைய ஆரிஜின் இதுதான். இப்ப இந்த சந்ததிய ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததி. கலாத்தியர் 3:19 படிச்சீங்கன்னா அதுங்க சொல்லப்பட்டிருக்க அந்த பேரு வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததி. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்ப இந்த சந்ததி எப்படி உருவாக்கி வந்திருக்கிறதுன்னு சொல்ல ஆர்ஜினை நம்ம தெளிவாக நம்ம பார்த்தோம். சங்கீதக்காரன் சொல்லும் போது இதுவே அவரை தேடி விசாரிக்கிற யாக்கோபின் சந்ததி அப்படின்னு சொல்லுவார். அவரை தேடி விசாரிக்கிற யாக்கோபின் சந்ததி. அப்புறம் தீர்க்கதரிசிகள் வரிசையில ஏசாயா சொல்லும் போது யாக்கோபின் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே சொல்றார். இதை ஒரு சிறு கூட்டமாக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அதை சொல்லும் போது பயப்படாதே சிறுமந்தையே அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த சந்ததியினுடைய தொடர்ச்சியை நாம் தெளிவாக நாம பார்க்கலாம். That is Old Testament up to the New Testament. இந்த சிறு கூட்டத்தை பற்றி சொல்லும் போது ஏசாயா 60:22 படிச்சீங்கன்னா இந்த சிறு கூட்டம் எப்படி பலுகி பெருகும்னு சொல்றத ஏசாயா சொல்லுகிறார். படிங்க 60:22. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். அங்கேயும் ஒரு ஜாதியை தான் சொல்லியிருக்கு, ஜாதிகள்னு சொல்லல. பலத்த ஜாதியாவான். That's one generation, calls one generation. இயேசு கிறிஸ்து விதைக்கிறவனுடைய ஓமையை சொல்லும் போது நல்ல நிலத்தில் விழுந்த விதை, நல்ல நிலத்தில் இருந்த விதைகளை யாருக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குன்னா, விதைகள் ராஜ்யத்தின் புத்திரர் அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர், நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள். நாம் இன்றைக்கு யாருன்னா தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர், நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள். இந்த விதைகள் பூமியிலே விழும்போது அது சந்ததிகளை உருவாக்குகிறது. கோதுமை மணியாக விதைக்கப்படுகிற வேளையில அது சந்ததிகளை உருவாக்குகிறது. பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்கியாவில் நம்ம பார்க்கிறோம். பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குகிறது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து விதைக்கிறவனுடைய ஓமையை சொல்லும் போது 1 30 60 100 பலன் கொடுத்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 100 சொல்றது 100 மடங்கு அல்ல, ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். 100 மடங்கை குறிப்பதல்ல. அது இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் அதை நம்ம என்ன செய்ய முடியாது, கணிக்க முடியாது. இட் இஸ் abundant harvest. அதுக்காக சொல்லப்பட்டிருக்கா 100, 1 30 60 100 சொல்லப்பட்டிருக்குது. அது ஒரு கணக்கில் அடங்காத, ஒரு எண்ணிக்கைக்கு அடங்காத ஒன்று. அது ஆபிரகாமுக்கு சொன்னது, உன் சந்ததியை நீ எண்ண கூடுமானால் எண்ணு, வானத்தின் நட்சத்திரங்களை போல பூமியின் தூளை போல. எண்ண முடியாத சந்ததியா இருக்கும் அப்படின்னு அன்னைக்கு சொன்னது. இனி அவர் தம்முடைய Christ made his soul a sacrifice of sin. இன்றைக்குள்ள தியான பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆத்துமாவை
குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு முக்கியமான காரியம் நாம் பார்க்க வேண்டியது, அவர் தம்முடைய ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். மை கொஸ்டின் இஸ், இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமா அல்லது ஆத்மாவா எது மரணம் அடைந்தது? எது முதலாவது மரித்தது? கெத்செமனே தோட்டத்துல அவர் பிஃபோர் த டே ஆஃப் குரூசிஃபிக்ஷன் கெத்செமனே தோட்டத்துல என்ன சொல்றாரு? என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. Actually, Jesus underwent a soul death the previous day itself. அதற்குரிய அடையாளம் என்ன இருக்குது? லூக்கா 22:44 படிச்சீங்கன்னா அதற்குரிய அடையாளம் அங்க இருக்குது. He underwent a soul death even before the body death. 22:44 படிங்க. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. He shed his blood actually. இது ஒரு அசாதாரணமான ஒரு நிகழ்வு. It is not usual. It is not normal death. It is an abnormal one. அவருடைய இரத்தத்தின் அப்ப தம்முடைய ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார்னு சொல்லியிருக்கு. It began அவருடைய அட்டோன்மெண்ட், அவர் பிராயச்சித்தமாக தன்னுடைய ஆத்மாவை கொடுத்தது. It begins the previous day itself. நாம் அவருடைய சரீர மரணத்தை தான் நாம் அதிகமாக ஹைலைட் பண்ணுகிறோம் இல்லையா? ஆமா, ஐங்காயங்கள் அடைந்தார், ரத்தம் சிதறப்பட்டது, அவர் மிகவும் காயப்படுத்தப்பட்டார், குத்தப்பட்டார், இதெல்லாம் சொல்றோம். We project only the body death. பட் வேதம் சொல்லுகிற டெத் எதுன்னு தெரியுது பாத்தீங்களா? அவர் தன்னுடைய ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். அடுத்த வசனத்துல நீங்க வேணா படிச்சு பாருங்க. 10வது வசனத்துல இது இருக்கு. 11வது வசனத்தை படிச்சீங்கன்னா ஏசாயா 53:11 படிங்க. அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அவர் போதும், அவர் தன் ஆத்ம வருத்தத்தின் பலன். கவனிங்க, the prophet Isaiah, he stresses only the soul. அதுக்கு அடுத்த வசனத்தை படிங்க, 12வது வசனம். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு. போதும், கவனிங்க, தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி, that is, his soul was poured out as a sacrifice. கவனிச்சீங்களா? நாம் இன்றைக்கு இந்த அவருடைய ஆத்ம மரணத்தை பற்றி நாம் தியானம் பண்றது கிடையாது, பண்ணது கிடையாது. ஐங்காயங்களை சொல்றோம், விலாவலப்பட்ட காயத்தை சொல்லுகிறோம், தலையில முடி சொல்லுகிறோம், இதெல்லாம் சொல்றோம். பட் ஆக்சுவலி ஏன் அந்த ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி, ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக செலுத்தி, ஆத்ம வியாகுலம் அடைந்ததை சொல்லியிருக்கு. ரொம்ப இது ஏதோ புதிய ஏற்பாட்டு செய்தி அல்ல, பழைய ஏற்பாட்டுல இந்த செய்தி இருக்கு. லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை படிச்சீங்கன்னா, அன்றைக்கு பிராயச்சித்தமாக ரத்தம் தெளிக்கப்பட்டது எதற்காக ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கு. 17:11 படிங்க. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். போதும், கவனிங்க, உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வதற்காக, பாவ நிவாரண பலியாக. நாம் இந்த சத்தியத்தை இன்றைக்கு மறந்துட்டோம், அல்ல மறைக்கிறோம். புரிஞ்சுதா? ஆமா, இதை ஹைலைட் பண்றது கிடையாது. தன்னுடைய அப்ப அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. அன்றைக்கு செலுத்தப்பட்ட இரத்த, that is a blood sacrifice. எதுக்காக? For atoning of the soul, for the atonement of the soul. அது எவ்வளவு உண்மையான காரியம்.
ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை மீட்பதற்காகத்தான், அதை மீட்டுக் கொள்வதற்காகத்தான் ஆக்சுவலா அவருடைய தட் இஸ் மிஷன் ஆஃப் கிரைஸ்ட் ஆன் எர்த். காரணம், மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. மாம்சம் அங்கு மீட்கப்படுவதற்கு என்ன இருக்கு? அவர் தன்னுடைய மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அது உண்மையான காரியம். மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அது உண்மையான காரியம். ஆனா நம்முடைய ஆத்மாவை மீட்பதற்காக அவர் அவர் ஆத்ம மரணம் அடைந்தார். தட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் ஹைலைட். காரணம், சங்கீதம் 49:8-9 படிச்சீங்கன்னா அந்த ஆத்ம மீட்பை பற்றி, அந்த ஆத்ம மீட்பு அருமையானதுன்னு சொல்லியிருக்கு. படிங்க 49வது சங்கீதம் 8வது 9வது வசனம். எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. கவனிங்க, the redemption of the soul. Christ didn't come to redeem my body. He came to redeem our souls. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல். பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்புள்ள பதார்த்தத்தினால் திருப்தியாகும். எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, இதுதான் மீட்கப்பட வேண்டிய ஒன்று. சோல்னு சொல்றது இஸ் பார்ட் ஆஃப் அவர் ஹார்ட், நாட் த ஃபிளஷ் ஹார்ட். ஹியூமன் ஹார்ட்டை சொல்லல, ஆவி ஆத்மா சரீரம். அந்த நம்முடைய சரீரத்தையும் ஆவியையும் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை உள்ளது அந்த ஆத்மா. இந்த ஆத்மா மீட்கப்படுவதுதான் மிக முக்கியமான காரியம். The redemption of the soul, that's a matter. அப்ப அவர் தன்னுடைய ஆத்மாவை பலியிட்டு குற்ற நிவாரணமாக செலுத்தி தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். அதான் நம்முடைய தியான வசனம். அவர் தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினது நிமித்தமாக உருவானதுதான் ஒரு சந்ததி. எந்த சந்ததி? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அன்னை சொன்னார் இல்லையா? ஆதியாகமத்தில் ஏதேன் தோட்டத்தில் வைத்தே ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறுகிறது. என்னது? ஸ்திரீயின் வித்து. அவர் தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி நிமித்தமாக உருவாக்கப்பட்டதுதான் அந்த ஸ்திரீயின் வித்து, அதான் அந்த சந்ததி. அவர் அந்த சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். அவர் கோதுமை மணியாக நிலத்திலே வெளியிடப்பட்ட போது அநேகம் கோதுமை மணிகளை உருவாக்கினார். அது சந்ததியாக பெருகி இருக்கிறது. இன்றைக்கு ஒரு எண்ணக்கூடாத பூமியிலே மிகப்பெரிய ஒரு சந்ததியாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. அவர் ரெண்டு காரியங்களாக பிரித்து நம்ம இன்னைக்கு தியானம் பண்ணலாம். தன்னுடைய சந்ததியை கண்டு. கலாத்தியர் 3:16 வசனத்தை படிச்சீங்கன்னா அங்கே ஒரு சந்ததி, இந்த சந்ததியினுடைய தொடர்ச்சியை சொல்லி ஆரம்பத்திலிருந்து அந்த சந்ததி எங்க உருவாகுன்னு சொல்லியிருக்கு. கலாத்தியர் 3:16 படிங்க. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லலாம், உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. சந்ததிகளுக்கு என்று சொல்லாமல் ஒரு சந்ததியை பற்றி சொல்லுகிறாரு, அந்த சந்ததி கிறிஸ்துவே. அது he shall see his seed. அவர் தம்முடைய சந்ததியை கண்டு. எப்போது கண்டார்? இதான் இப்ப கேள்வி. சிலுவை மரணத்தின் போதுதான் பார்த்தாரா, இல்ல அதுக்கு முன்னாலே பார்த்திருக்கிறாரா? ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன்னு சொன்னார்.
அதை விசுவாசித்தான். அதை ஆபிரகாம் விசுவாசித்தான். என்ன விசுவாசம்? எதிர்காலத்திலே உருவாக போகிற ஒரு சந்ததியை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஆபிரகாம் விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அர்த்தம் என்னது? அது ஒரு நீதி உள்ள சந்ததி, ஒரு நீதிமானுடைய சந்ததி. அதனால ஆண்டவர் நினைச்சாரு, அவனுக்கு அதை நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் விசுவாசிகள் தகப்பன்னு சொல்லுகிறோம். எதை விசுவாசித்தான்? அடிக்கடி நம்ம மறந்து போறோம். எதை விசுவாசித்தான்? ஏதோ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னது, அது கீழ்ப்படிதல். எதை விசுவாசித்தான்? அவருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்தான். நிறைய வேளைகள்ல வாக்கு தத்தத்தை பிடிச்சிட்டு நம்ம நிக்கிறோமே, நீ வாக்கு பண்ணிரு கூடும் அப்படின்னு எல்லாம் கேட்கிறோமே. இன்ஸ்டெட் ஆஃப் தட் யூ பிலீவ் தட், விசுவாசிக்கிறோம். அத ஆபிரகாமுடைய உயர்ந்த விசுவாசம் தான். அவன் அந்த சந்ததியை அன்றைக்கு தன்னுடைய விசுவாச கண்களால் கண்டான். அவர் தம்முடைய சந்ததியை கண்டு சொல்லப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி. ஆனா அந்த சந்ததிய முதலாவது கண்டது யாரு? ஆபிரகாம். என்ன அடையாளம் இருக்கிறது அதற்கு? யோவான் 8வது அதிகாரம் 56வது வசனத்தை படிச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்து 8:56 படிங்க. இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் அங்க கொடுக்கிறார். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். கண்டு களி கூர்ந்தான், பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லி இருக்கு. கவனிங்க, ஆபிரகாம் கிறிஸ்துவனுடைய சந்ததி உருவாக போற அந்த சந்ததி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக கண்டு களி கூர்ந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப தெரியுதா ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு? இதுதான் விசுவாசம். Do we have a faith to see the seed of Christ? வருங்காலத்துல இது எப்படி இருக்கும், நம்முடைய தேசம் எப்படி இருக்க போகிறது, எப்படி இருக்க வேண்டும், அதை பற்றிய ஒரு தரிசனம் இருக்குதா, அதை பற்றி ஒரு விஷன் இருக்குதா, ஒரு ஃபெய்த். அதுதான் ஃபெய்த்னு சொல்றது. அந்த விசுவாசம் நம்மை வருகிற காலத்துக்கு அழைத்து செல்கிறதா, வருங்காலத்துக்கு. அதான் ஃபெய்த். நாட் லிவிங் இன் த பாஸ்ட். அப்ப இந்த சந்ததி, அவர் தம்முடைய சந்ததியை கண்டு, இந்த சந்ததியை முதலாவது கண்டது யாரு? ஆபிரகாம். என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். அதாவது என் மூலமாக உருவாக போகிற சந்ததியை காண அவன் ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அந்த சந்ததிக்கு பேர் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, வாக்கு தத்தம் பெற்ற சந்ததி மட்டும் இல்ல, ஒரு நீதிமானாக்கப்பட்ட ஒரு சந்ததி, ரைச்சஸ் ஜெனரேஷன். நம்ம இன்னைக்கு தியான பகுதியில 53:10 படிச்சோம். 53:11 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊன்றி வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை நீதிமானாக்குவார். இட்ஸ் a righteous generation. ஒரு ரைச்சஸ் ஜெனரேஷன். இயேசு கிறிஸ்து உருவாக்குனது ரைச்சஸ் ஜெனரேஷன். அன்றைக்கு ஆபிரகாம் பார்த்த சந்ததி அதே ஜெனரேஷன் தான். பட் அதே ஆண்டவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இட் வாஸ் அக்கவுண்டட் ஃபார் ஹிம் டு பி ரைச்சஸ். பட் இந்த சந்ததி, இயேசு கிறிஸ்து மூலமாக உருவாக்குற இந்த சந்ததி, அவர் மரணத்தில் தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி வேண்டிக் கொண்டது நிமித்தம் அவர் அநேகர் நீதிமான்களாக்குவார். That is justification. Justification. What is justification? நீதிமான் ஆக்கப்படுகிறது. எனக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இதுல தெளிவே கிடையாது. Can you say what is justification or what is நான் தமிழ்ல நீதிமான் ஆக்கப்படுதல்னு சொல்றோமே, என்னது? நாம் நீதிமான்களா? ஆண்டவர் நம்ம நீதிமான்கள் ஆக்கிட்டாரா? நோ. இது அந்த டிரான்ஸ்லேஷன்ல நம்ம தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம். நீதிமான் ஆக்கப்படுகிறதுன்னு சொல்றது ரொம்ப இங்கிலீஷ்ல அழகா சொல்லி ஜஸ்டிஃபைடு. அது நீதிமான் ஆக்கப்படுகிற, தட் இஸ் மேட் ரைச்சஸ்னஸ் அப்படின்னு வார்த்தை அங்க இல்ல. ஜஸ்டிபிகேஷன் என்னது?
யூ ஆர் குவாலிஃபைடு டு ஸ்டாண்ட் பிஃபோர் காட். காரணம் என்னன்னா, அந்த பாவத்துக்கு பரிகாரம் காணப்பட்டு விட்டது. அதனால நாம் இன்றைக்கு பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நிற்க தகுதி பெற்றவர்கள். அதான் ஜஸ்டிபிகேஷன். இதான் தமிழ்ல அதை நீதிமான ஆக்கப்படுதல்னு சொல்லியிருக்கு. நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அது சரியான புரிதல் இதுதான். நாம் பிதாவுக்கு முன்பதாக நிற்க தகுதி பெற்றிருக்கிறோம். பிகாஸ் we have got the sonship, we can call him Abba Father. அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய அந்த சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இதுதான் ஜஸ்டிபிகேஷன். அவர் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை நீதிமானாக்குவார். அந்த சந்ததி என்ன சந்ததின்னு தெரியுதா? நீதிமான் சந்ததி. வேதத்துல துன்மார்க்க சந்ததியும் சொல்லியிருக்கு, நீதிமானுடைய சந்ததியும் சொல்லியிருக்கு. நீதிமானுடைய சந்ததி நிலைத்திருக்கக்கூடிய ஒன்று, துன்மார்க்கருடைய ஒளி காரிலே அகன்று போகணும்னு சொல்லியிருக்கு. ஆமா, இந்த நீதிமான் இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துல நம்ம பார்க்கிறோம். அன்னைக்கு யூதர்களும் அன்றைக்கு விருத்த சேதனம் பெற்றவர்கள், நாங்க ஆபிரகாமினுடைய எங்களுடைய பிதா அப்படின்னு எல்லாம் மார்தட்டி கொண்டிருக்கிறவங்க யூதர்களுக்கும் கூட இப்ப என்ன செய்ய வேண்டி இருக்குது? They have to be born again. இந்த நீதி உள்ள சந்ததி, நீதிமானுடைய சந்ததி யாருன்னா, they are those who are born again. நிக்கோதேமு ஒரு யூதன், ஒரு பரிசேயன், நல்ல அறிவுள்ளவன், நல்ல ஸ்காலர். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த போது இயேசு கிறிஸ்து முதல்ல அவனை பார்த்தோன்னு சொன்னது என்னது? அவன் கேள்வி ஒண்ணும் கேட்கல. இயேசு கிறிஸ்து வாழ்றே சொல்லுறாரு, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பதில்லை. ராஜ்யத்தின் புத்திரர் இயேசு கிறிஸ்துடைய சந்ததி யாரு? ராஜ்யத்தின் புத்திரர். இயேசு கிறிஸ்துடைய சந்ததி யாரு? They are justified people. That is, they are made righteous. They are righteous generation. It's a righteous generation. இந்த சந்ததி யாரு? They are born again people. அதாவது விசுவாசம், அதன் மூலமாகத்தான் நாம் இன்றைக்கு we have got justification and all that. But when you come to practical life, now you have to be born again. ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை காண்பதில்லை. அந்த ரைச்சஸ் சந்ததிக்கு அந்த 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 நீதிமானுடைய சந்ததிக்கு அடையாளம் இதுதான். That is, there must be born again. Jesus can see only this seed. அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நம்மிடத்தில் எதை காண்கிறார்? He wants to see whether we are born again or not. நிக்கோதேமு அதான் ஸ்ட்ரெஸ் பண்ணாரு. He was born again. அந்த சந்ததி அது மட்டும் இல்ல, வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிற காரியம் என்னன்னா, இஸ்ரவேலர் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்ல. வாக்கு தத்துவத்தின்படி பெற்றவங்க தான் பிள்ளைகள் தான் யாரு? வாக்கு பெற்ற சந்ததி, அதாவது அந்த ஈசாக்கிண்டத்தில் தோன்றின சந்ததி. இப்ப யூதர்கள் எல்லாருமே அந்த சந்ததி தான். பட் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிற காரியம், இஸ்ரவேலர் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. ரோமர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிங்க. ரோமர் 9:8. அது எப்படி எனில், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்றெண்ணப்படுகிறார்கள். மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் அவங்க என்ன செய்ய முடியாது? யூதர்கள்னு பேர் பெற்றிருந்தாலும் அவங்க என்ன செய்ய முடியாது? அந்த நீதிமானுடைய சந்ததியாக மாற முடியாது. காரணம், யோவான் 1:13 நம்ம படிக்கிறோம், அவர்கள் என்ன ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று பெயர் பெற்றவங்க புருஷனுடைய சித்தப்படி பிறவாமல், மனுஷனுடைய சித்தப்படி பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இந்த வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததி யாருன்னா, தேவனாலே பிறந்தவர்கள். That is through Christ, adopted children of God.
We are adopted sons and daughters of God. இந்த வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததியை எப்படி மக்கள் அடையாளம் கண்டு கொள்கிறார்கள்? Only through Christ. Do you have the emblem of Christ? இந்த உலகத்தின் மக்கள் நம்ம எது மூலமா தான் கண்டுகொள்ள முடியும்? Do we have the emblem of Christ in us? ரோமர் 8:29 நம்ம பார்க்கிறது என்னது? அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகும்படி அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். நம்மை நீதிமானாக்குறது உண்மைதான். அந்த நீதிமாக்கு அப்புறம் நம்ம சாங்டிஃபை பண்ணிருக்கிறாரு through the Holy Spirit. எதற்கு? To glorify us in future. When we are glorified and enter into glory, we can enter into glory only when you adorn the image of Christ. கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாகிறது. அது அந்த சந்ததி. அவர் தம்முடைய சந்ததியை கண்டு, இயேசு கிறிஸ்து எந்த சந்ததியை காண்கிறார்? அவருடைய சாயல் பொறிக்கப்பட்ட அந்த சந்ததி. அதுதான் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். வேற எதையும் அவர் பார்க்க மாட்டார். மற்றவங்களை பார்த்து என்ன சொல்லுவாரு? அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். என்னைக்கு கத்தாவே கத்தாவே என்று சொல்கிறவங்க, நாங்கள் அற்புதம் செய்ய உடைய நாமத்தில் உடைய அதிசயம் செய்தோம். இதா அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். இன்றைக்கு ஒரு பெரிய பித்தலாட்டம் இன்றைக்கு கிறிஸ்தவத்தை இன்றைக்கு பிடித்துக் கொண்டிருக்கிறது. என்னது? அற்புதத்தையும் அடையாளத்தையும் மையப்படுத்தி அந்நிய பாஷைகளை ஒரு கூட்டத்து மக்கள் முக்கியத்துவப்படுத்தி அடிப்படையான காரியத்தை இன்னைக்கு விட்டுறாங்க. யாருன்னா, they should have the emblem of Christ. How does the world know that you possess the emblem of Christ? உடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். உடைய கனிகள், நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நல்ல மாதிரி கனி கொடுக்காது. We are known by the fruit that we produce. அவர் தம்முடைய சந்ததியை கண்டு, எந்த சந்ததி? மறுபடியும் பிறந்த சந்ததி. எந்த சந்ததி? சாட்சி கொடுத்தாங்க. அந்த சாட்சி கொடுத்த வேளையில அவர்கள் கொடுத்த சாட்சினாலே அதிகாரிகள் எல்லாம் மிரண்டு போனாங்க. எப்படி மிரண்டாங்க? இவங்க பேசுகிற தைரியத்தை பார்க்கிறாங்க. எவ்வளவு தைரியமா பேசுறாங்க, எவ்வளவு அற்புத அதிசயங்கள் எல்லாம் செய்யறாங்க, எப்படி இவங்களுக்கு வந்தது அப்படின்லாம் ஆச்சரியப்படுகிறாங்க. ஆச்சரியப்பட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அப்போஸ்தலர் 4:13 இந்த அப்போஸ்தலரை பற்றி அவங்க ஒரு சாட்சி சொல்றாங்க. என்ன சாட்சி? அப்போஸ்தலர் 4:13 பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். கவனிங்க, இந்த உலக மக்கள் கூட நாம் எப்படி நம்மளை பார்க்கிறாங்க? இந்த கிரைஸ்ட் எம்பளம் இருக்கா? கிறிஸ்துவோடு கூட நாம் இருக்கிறோமா என்பது இந்த உலக மக்களே கண்டுகொள்ள முடியும். அந்த அப்போஸ்தலர்கள் ஆதி சபையில அந்த அப்போஸ்தலனும் அந்த
விசுவாசிகளும் சேர்ந்து இணைந்திருந்த ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை எல்லாம் பார்த்து உலகம் பார்க்கிறது என்னது? இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். அதனால இயேசு தம்முடைய சந்ததியை கண்டு எந்த சந்ததியை காண்கிறாரு? கனி கொடுக்கிற ஒரு சந்ததி, இயேசுவோடு இருந்தவர்கள் என்று சாட்சி பெற்ற ஒரு சந்ததி. அந்த சந்ததி தான் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், வேற எந்த சந்ததியும் இல்லை. அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். மட்டும் இல்ல, இந்த உலகம் இன்றைக்கு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் தெரியுமா? The unique fellowship that we have. என்ன ஃபெலோஷிப்? பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்கிற திருத்துவத்திலே இணைந்திருக்கிற ஒரு ஃபெலோஷிப். இந்த ஃபெலோஷிப் உலக அமைப்புகள் எங்கேயும் கிடையாது, இருக்கு வாய்ப்பே இல்லை. வெளிப்புறமாக நாம பேசிக்கலாம், நம்ம இது ரொம்ப ஐக்கியமா இருக்கிறது மாதிரி எல்லாம் காட்டிக்கலாம். பட் காலம் வரும்போது தெரியும் அவருடைய உறவு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உறவும் அற்று போகும். நீங்க இந்த திருத்துவத்திலே நாம் இணைந்திருந்தால் மட்டும்தான் அந்த உறவு நிலைத்திருக்கும். இயேசுக்கு சொல்றாரு, ஒரு வசனம் படிங்க, யோவான் 13:35 படிங்க. யோவான் 13:35. எப்படி இந்த உலகம் நம்மை இயேசுவோடு இருந்தவர்கள் என்று அறிந்து கொள்ளும்? படிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இந்த உலகத்தின் மக்கள் எல்லாரும் அறிந்து கொள்வாங்க, இவெல்லாம் இயேசுவோடு இருந்தவர்கள், இவருடைய இயேசுடைய சீஷர்கள் அப்படின்னு உலகம் கண்டுகொள்ளும். Do you have that fellowship? முதல்ல பர்சனல் ஃபெலோஷிப். நாம் திருத்துவத்தோடு ஒரு தனி மனிதன், அந்த சந்ததியில் உட்பட்ட the justified person, when he is joined to that Trinity, அதுதான் உண்மையான ஃபெலோஷிப். இந்த ஃபெலோஷிப்ல இருக்கிற மக்கள் தான் ஒரு ஐக்கியமாக வாழ முடியும். அந்த ஃபெலோஷிப் தான் அன்றைக்கு ஆதி சபையில இருந்தது. அந்த ஃபெலோஷிப் தான் இன்றைக்கு நம்முடைய சபையில இல்லாதது. நம்முடைய சபை அமைப்பு, சபை நிறுவனங்கள், சபை எல்லாவற்றையும் பார்த்தா இன்னைக்கு எள்ளி நகையாடக்கூடிய அளவிலே, பரிகசிக்கக்கூடிய அளவிலே நாம் இன்றைக்கு காணப்படுகிறோம். காரணம் என்ன? லாஸ்ட் த ஃபெலோஷிப், த யூனிக் ஃபெலோஷிப். நாம் எல்லாரும் அவருடையவர்கள் என்பதை இந்த உலகம் காண முடியவில்லை. அவர் தம்முடைய சந்ததியை கண்டு அவரும் இந்த சந்ததியை எப்படித்தான் பார்க்கிறாரு? இது நீதிமானுடைய சந்ததி, justified generation, a born again generation, a generation with the emblem of Christ, a generation which is fruitful. கனி கொடுக்கிறவங்க, கிறிஸ்துவோடு இணைந்து பயணிக்கிறவங்க, with a extraordinary fellowship and a unique fellowship. இதுதான் அந்த சந்ததி. நாம் அந்த சந்ததியில் இருக்கிறோமா? இந்த சந்ததி, இயேசு கிறிஸ்து சொல்ற சந்ததி எப்படிப்பட்டதுன்னா உயிரோட்டம் உள்ளது. இது it is able to reproduce, regenerate. ஒரு விதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல அல்லது ரீஜெனரேட் பண்ணலன்னா அது ஒன்றுக்கு ஆகாது. It's good for nothing, because the purpose of seed is to generate. அதான் அதுக்கு பேர் ஜெனரேஷன் சொல்றது, அதான் சந்ததின்னு சொல்றது. சந்ததிகளை உருவாக்க வல்லது. இந்த உருவாக்குவதற்காக இயேசு கிறிஸ்து நமக்கு இறுதியாக பெற்ற கட்டளை தான் that's a great commission. இறுதி கட்டளை என்னது? நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து, அப்புறம் என்னது? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி செய்யுங்கள். அதாவது இந்த சந்ததிக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தைகள். அவன் ஏற்கனவே தொடக்கத்தில் நான் சொன்னேன், வார்த்தையும் இந்த விதையும் ரெண்டும் தொடர்புடையதுன்னு பார்த்தோம்.
புசிக்கிறவனுக்கு விதை, விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். It should be able to feed others. We should be able to feed others. அதான் விதை, உண்மையான விதை. தனித்திருந்தா அந்த எந்த காசுக்கு பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனால ஆண்டவருடைய அந்த ஃபெலோஷிப்புக்குள்ளாக இல்லாம ஒருவேளை தனித்திருக்கிறோம்னா சம்திங் இஸ் ராங் வித் அஸ். ஞாபகத்தில் வச்சிருங்க. Let's join that fellowship, Christ. இந்த விதையை பற்றி சொல்லும் போது, அதாவது இது இறுதி கட்டளையை பற்றி சொல்லும் போது, நீங்கள் உலகம் எங்கும் போய் விதை விதைங்க, காலையிலும் விதை மலையிலும் விதை, கைகளை தளர விட்டாதே. விதைக்கிறது நம்ம வேலை, அறுக்கிறது ஆண்டவருடைய வேலை. இயேசு கிறிஸ்துவினுடைய பாரம் நம்முடைய பாரமாக மாறணும். If we have the emblem of Christ in us, the burden of Christ should be our burden. What is the burden of Christ? நான் மற்ற ஊர்களிலும் போகணும், பிரசங்கம் பண்ணணும், இதுக்காகத்தான் புறப்பட்டு வந்தேன்னு சொல்றாரு மார்க் 1:38. யோவான் 10:16 சொல்லுகிறாரு, மற்ற வேற இவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வரணும். That's a concern. இதுதான் கிறிஸ்துவனுடைய சந்ததி. The concern. இந்த சந்ததி உருவானது எப்படி நீங்க பாத்தீங்கன்னா, குறிப்பாக யூதா கோத்திரத்திலிருந்து உருவாகுன்னு நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவ பற்றி சொல்லும் போது அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது சொல்லப்பட்டிருக்கு அவருடைய நாமும் அதிசயமானவர். வாட் டு யூ மீன் பை தட்? அவருடைய நாமம் அதிசயமானவர்னா என்ன மீன் பண்றோம்? ஆக்சுவலி நாட் பிகாஸ் he performed a lot of miracles, அதனால இல்ல அவருடைய நாமம் அதிசயமானது. நாமம் உருவானதை இப்ப நீங்க ஆர்ஜின்ல இருந்து நீங்க வந்தீங்கன்னா, it began from சாரா. ஜீவனுள்ள எல்லாருக்கும் தாயானவள்னு சொல்லியிருக்கு. சாரா was barren. அவளிடத்துல ஆண்டவர் செய்தது மகா பெரிய ஒரு அதிசயம். அதன் மூலமாக தான் ஈசாக்கு உருவாக்கப்பட்டான். அடுத்தது ஈசாக்கு மனைவி ரெபேக்கா, she was barren. ஈசாக்கு அவளுக்காக ஜெபம் பண்ணுகிறான், சந்ததி உருவாக்குறது அதிசயம். அடுத்தது யாக்கோபு, ஏசா தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அசட்டை பண்ணுகிறான், அது யாக்கோபுக்கு கிடைக்குது, அதிசயம். அடுத்தது பாருங்க, அந்த யாக்கோபுக்கு பிரியமான மனைவி ராகேல், ஆனா வெறுக்கப்பட்டவள் லேயாள்னு சொல்லி இருக்கு. ஆனா யூதா எங்க பிறக்கிறான்? வெறுக்கப்பட்டவளிடத்திலே பிறக்கிறான், விரும்பினவளிடத்துல இல்ல. இது அதிசயம். யாக்கோபு வஞ்சிக்கப்பட்டான்னு நம்ம பார்க்கிறோம். லாபான் he gave Leah instead of Rachel. அப்ப ஆண்டவருடைய திட்டம் என்னது? அதிசயம். அந்த லேயாளிடத்துல தான் அந்த சந்ததி உருவாக்குறது, யூதா உருவாக்குறது. அதாவது ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல், வெறுக்கப்பட்டது ஒதுக்கப்பட்டது எதுவோ அதை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். பலமுள்ளவர்கள் வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தெரிந்து கொள்கிறார். இல்லாதவர்களை உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி இல்லாதவர்களை தெரிந்து கொள்கிறார். இதெல்லாம் அதிசயம். இந்த சந்ததி உருவானதே ஒரு அதிசயமான ஒன்றுதான். அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். நான் முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் மரித்தேன், ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இந்த உலகத்துல உருவான ஒரு மனிதர், எந்த மனிதனும் இதே மாதிரிப்பட்ட ஒரு சேலஞ்சு சொல்ல முடியுமா? யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்ல முடியாது. பிகாஸ் they are dead and gone. That's all. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். என்னை நம்புகிறவன் பிழைப்பான், என்னை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான், மரித்தாலும் பிழைப்பான். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் பாக்கியவான்கள்.
அவங்களுக்கு நித்திய வாழ்வு உண்டு. டேவிட் through the inspiration of the Holy Spirit says, I will live in the house of the God forever. அவருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியம் பெற்ற சந்ததியாக நாம் இருக்கிறோமா? அதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். Shall we pray? எங்களை நேசித்து வழிநடத்துகிற நல்ல ஆண்டவரே, அருமையான நாளுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே பல தடைகளுக்கு மத்தியிலே எங்களை இந்த இடத்தில் அழைத்து வந்து உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு தந்த வாய்ப்புக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததியாக இருக்கிறபடியால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நீதிமானாக்கப்பட்ட ஒரு சந்ததியாக மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்தை பெற்றவர்களாக, கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்தவர்களாக, அவருக்கென்று கனி கொடுக்கிறவர்களாக, இப்படிப்பட்ட ஒரு சந்ததியாக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். அந்த மேலான சிலாக்கியத்துக்கு உரியவர்களாக நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதில் நிலைத்திருக்க எங்களுக்கு பலன் தாரும். இந்த அனுபவத்துக்குள்ளாக ஒவ்வொருவரும் கடந்து வரத்தக்கதாக உதவி செய்யும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிறவங்க யாரா இருந்தாலும் அப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ள வரலன்னு அந்த நாளிலே ஆண்டவர் தெளிவாக தம்முடைய பிள்ளைகளோடு இடைப்படுகிறாங்க. இஸ்ரவேல் எல்லாரும் இஸ்ரவேல் அல்ல, கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல என்பதை தெளிவாக நாங்கள் இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தைகளால் போதிக்கப்பட்டோம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அனுபவத்தை தந்தைகளை வழிநடத்துகிறாங்க. இந்த நாளிலே அந்த உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்காகவும் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை கரம் நீட்டி ஆசீர்வித்து அனுப்பும். மீண்டும் நாங்கள் சந்திக்கும் மட்டும் மாறாத கிருபைக்குள்ளாக்களை மறைத்துக் கொள்ளும். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Thank you. God bless you all.